பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, எங்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எங்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும்போது என்னை கேட்பவரே, சொல்லுங்க, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, ஆமென், தாகத்தாலே கதரும்போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தீற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, எங்கோ நீரெந்த துணையாளரே, வாய்களை திறந்து எங்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, சொல்லுங்க, ஆவியானவரே, சொல்லுங்க, ஆவியானவரே, ஆமென், ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும்போது என்னை கேட்பவரே. நல்ல வாய்களை திறந்து வார்த்தையாலே தீர்த்து சோர்ந்து போகும் நேரத்தில் உம்து பலன் தருகின்றீரப்பா, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். சந்தோஷமா கரங்களை தட்டி சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். ஓ, சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். சொல்லுங்க, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, அடைந்திடுவே, உயர பறந்திடுவே, எங்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, சொல்லுங்க, எங்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே.
ஆமென். ஆவியானவரே, எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து இயேசுவே எங்கோ நீரெந்தன் துணையாளரே. ஆமென். அகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. சொல்லுங்க, எங்கோ நீரெந்தன் துணையாளரே. ஆமப்பா, தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, சொல்லுங்க, ஆவியானவரே. ஆமென். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றேன். சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றேன். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றேன். ஆமப்பா, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றேன். அன்றைந்திடுவே, உயர பறந்திடுவே. சொல்லுங்க, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. எங்கோ நீரெந்தன் துணையாளரே. நம்முடைய துணையாளர் ஜீவ தண்ணீரே. முழு உள்ளத்தோடு எங்கோ நீரெந்தன் துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, சொல்லுங்க, ஆமென். சந்தோஷமா பள்ளத்தான் நடக்கும் போது எங்கோ நீரெந்தன் துணையாளரே. ஆமென். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. நம்முடைய துணையாளர் வாய்களை திறந்து, மனிதர்கள் நம்மளை மறந்து போனாலும், நம்மை மறந்து விட்டாலும், நம்மை மறக்காமல் நினைவு கூறுகிற தெய்வம் துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆமென். ஆமென். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. நம்பிக்கையோடு இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. எங்கோ நீரெந்தன் துணையாளரே. நீரே எங்கள் துணையப்பா. எஸ், நம்பிக்கையோடு நீரெந்தன் துணையாளரே. நமக்கு ஒரு துணையாளர். எஸ், ஆவியானவரே, என் ஜீவனை மீட்டெடுக்கும் என்னுடைய துணையாளர் என் ஆவியானவர். ஆமென்.
ஆவியானவரே, சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே, வேளையில் அதை பெருக செய்கின்றே. ஆமென். சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையில் பெருக செய்கின்றே. பலனடைந்திடுவேன் நம்பிக்கையோடு பறந்திடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவேன். ஒரு முறை கூட பலனடைந்திடுவே, ஆமென். சந்தோஷமா எங்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எங்கோ நிரந்த துணையாளரே. எவ்வளவு நல்ல தெய்வம். எஸ், எங்கோ நிரந்த துணையாளரே. அப்பாவை பார்த்து எஸ், வறண்டு போன என் வாழ்விலும் நீரூட்டாய் வந்தவரே, அப்பா உம்மை போல ஒரு துணை ஒருவரும் இல்லப்பா. மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும், நடக்க நான் நேரிட்டாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு இருக்கிறீர். எத்தனை பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டு? எனக்கு ஒரு துணையாளர், என்னுடைய ஆவியானவர் எனக்கு துணையாளராய் இருக்கிறார். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேரிட்டாலும், இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், நான் திகைக்க மாட்டேன். சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம் என்னை பலப்படுத்துகிற ஒரு தெய்வம், நான் சோர்ந்து போகிற வேளையில், நான் சத்துவமில்லா வேளையில் என்னை பலப்படுத்தி எனக்கு உதவி செய்கிற தெய்வம். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து எங்கள் துணையாளரே, எங்கள் துணையாளரே, எங்கள் துணையாளரே. ஆவியானவரே, கரங்களை அப்படியே உயர்த்தி அப்பாவை பார்த்து, ஆவியானவரே, வாயை திறந்து ஆவியானவரே, உரகலலபோ, ஆவியானவர், முழு உள்ளத்தோடு ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, உங்க சமூகத்துக்கு நாங்கள் வரும்போதெல்லாம் அப்பா, ஆண்டவரே, எங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்துல அப்பா உமக்கு நன்றி சொல்லதான் தோணுதப்பா. ஆண்டவரே, எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை ஆண்டவரே பாதகமான சூழ்நிலைகள் வந்தாலும் எங்களுக்கு ஒரு துணையாளர் இருக்கிறீர் அல்லவா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? எத்தனை பிள்ளைகளுக்கு நன்றியோடு ஒரு ஆமை சொல்ல முடியும்? எனக்கு ஒரு துணையாளர் இருக்கிறீர் அல்லவா? ஆண்டவரே, அதை நினைச்சே உங்க சமூகத்துல களி கூறுவேன்ப்பா. எத்தனை பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும்? அதை நினைச்சே நான் களி கூறுவேன். என்ன நடக்குதோ தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், என் தேவன் என்னை கைவிட மாட்டா. என் தேவன் என்னை கைவிட மாட்டா. எனக்கு துணையாளர் என்னோடு இருக்கிறார். காரியம் வாய்க்குமோ, சூழ்நிலை மாறுமோ, உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்மையை சார்
காரியம் வாய்க்குமோ, சூழ்நிலை மாறுமோ, உம்மையே நம்பி இருக்கிறோ, உம்மையே சார்ந்து வாழ்கிறோ. அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதா? ஆமாப்பா, அற்பமான எங்களை கைவிட மாட்டே. அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதா? ஆமென். அற்பமான எங்களை கைவிட மாட்டே. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழனுந்தா எனக்கு தோணுது. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே, ஆமாப்பா, அழனுந்தா எனக்கு தோணுது. என்னமோ தெரியல, ஒண்ணுமே புரியல, உம்மை விட்டா எங்களுக்கு வழி ஒண்ணும் தெரியல. என்னமோ தெரியல, சொல்லவும் புரியல, உம்மை விட்டா எங்களுக்கு கதி ஒண்ணும் தெரியல. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டா முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு அழனுந்தா எனக்கு தோணுது. பழகினோர் பகைக்கையில், நம்பினோர் எதிர்க்கையில், அனுகூல துணையானிரே, தாங்கிடும் பலனானிரே. பழகினோர் பகைக்கையில், நம்பினோர் எதிர்க்கையில், அனுகூல துணையானிரே, தாங்கிடும் பலனானிரே. அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதா? ஆமென். அற்பமான எங்களை கைவிட மாட்டே. அற்புதங்கள் செய்பவர், ஆமாப்பா, கைவிட மாட்டே. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழனுந்தா எனக்கு தோணுது. ஆமென். சமூகத்துக்கு வந்து விட்டாலே, ஆமென், அழனுந்தா எனக்கு தோணுது. ஆமாப்பா, தேவைகள் ஒரு பக்கம், நெருக்கங்கள் மறுபக்கம். எல்லா பாகத்திலும் நான் நெருக்கப்பட்டாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன்ப்பா. ஏன்னா என் பக்கம் நீங்க இருக்கிறீங்க. என் பக்கம் நீங்க இருக்கிறபடியா நான் வெட்கப்பட்டு போவதில்லை. முழு உள்ளத்தோடு தேவைகள் ஒரு பக்கம், நெருக்கங்கள் மறுபக்கம், எங்கள் பக்கம் நீரே உண்டு. வெட்கப்பட்டு விடுவதில்லையே. தேவைகள் ஒரு பக்கம், மறுபக்கம், எங்கள் பக்கம் நீரே உண்டு. வெட்கப்பட விடுவதில்லையே. அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதா? அற்பமான எங்களை கைவிட மாட்டே. ஆமென். எவ்வளவு நல்ல தெய்வம். ஆமென். அற்பமான எங்களை கைவிட மாட்டே. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழனுந்தா எனக்கு தோணுது. சமூகத்துக்கு வந்து விட்டாலே, ஆமாப்பா, என்னன்னு தெரியல ஆண்டவரே,
ஆனா நீங்க செய்த நன்மைகளை நினைக்கும் போது கண்ணீர் தான் வருதப்பா. என்னமோ தெரியல, சொல்லவும் புரியல, ஒப்பு விட்டா எங்களுக்கு வழி ஒண்ணும் தெரியல. என்னமோ தெரியல, சொல்லவும் புரியல, உம்மை விட்டா எங்களுக்கு கதி ஒண்ணும் தெரியல. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அம்மே அழணுந்தான் எனக்கு தோணுது. இவ்வளவு சோதனை காலங்களை நாங்கள் கடந்து விட்டோம் அப்பா. நாங்கள் வேதனைப்பட்ட நேரத்திலும் உம்முடைய வார்த்தையால் எங்களை தேற்றி எங்களை துதிக்கவும் ஜெபிக்கவும் வைத்து நடத்தின தெய்வம் உம்மை நினைத்து பார்க்கிறோம். சோதனை காலத்தில் வேதனை நேரத்தில் வார்த்தையால் ஆற்றி தேற்றி நீ துதிக்கவும் ஜெபிக்கவும் வைத்தீ. சொல்லுங்க. சோதனை காலத்தில் வேதனை நேரத்தில் வார்த்தையால் ஆற்றி தேற்றி நீ துதிக்கவும் ஜெபிக்கவும் வைத்தீ. அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதா, அற்பமான எங்களை கைவிட மாட்டீர். சொல்லுங்க வாயை திறந்து. அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதா, அற்பமான எங்களை கைவிட மாட்டே. நம்பிக்கையோடு. அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதா, அற்பமான எங்களை கைவிட மாட்டே. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழணுந்தான் எனக்கு தோணுது. என்னமோ தெரியல, சொல்லவும் புரியல, உம்மை விட்டா எங்களுக்கு வழி ஒண்ணும் தெரியல. என்னமோ தெரியல, சொல்லவும் புரியல, உம்மை விட்டா எங்களுக்கு கதி ஒண்ணும் தெரியல. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழணுந்தான் எனக்கு தோணுது. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டால் அப்படியே கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து நம்பிக்கையோடு அழணுந்தான் எனக்கு தோணுது. அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதா. நம்பிக்கையோடு. அற்பமான எங்களை கைவிட மாட்டேன். சோதனையாயிருக்கட்டும், நெருக்கங்களாயிருக்கட்டும், எங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை என்றாலும் எங்கள் நங்கூரமே நீர் எங்களோடு இருக்கிறபடியால் நாங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதா, அற்பமான எங்களை கைவிட மாட்டே. நம்பிக்கையோடு நன்றியோடு கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு 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 அப்பா எத்தனை நெருக்கங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஏமாற்றங்கள், ஆனால் என் தேவன் எங்களை கைவிடவில்லை. எத்தனை பேருக்கு நன்றியோடு ராமை சொல்ல முடியும்? என் இயேசு என்னை கைவிடவில்லை, என் இயேசு என்னை கைவிடவில்லை.
எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவது இல்லை. காரணம், கர்த்தர் எங்களோடு இருக்கிறீரப்பா. எங்கள் துணையாளராய் எங்களோடு இருந்து நடத்துறீங்க. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா. 2025 நாங்கள் தொடங்கினோம். ஆனால் இந்த 7 மாதங்களும் கண்ணின்மணி போல காத்தப்பா. எத்தனையோ ஜனங்கள் பூமியிலிருந்து மாற்றப்பட்ட போது நாங்களும் அதே சவால்களை சந்தித்தோம். ஆனால் இன்று ஜீவனோடு தேவ சமூகத்தில் நின்று நாங்கள் நன்றி செலுத்துவது உம்முடைய கிருபை. நீங்க துணையாயிருந்து நடத்தியதற்காய் நன்றி அப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். எந்த சூழ்நிலை என்றாலும் அப்பா நீங்க கூட இருக்கிறீங்க. அப்பா நீங்க கூட இருக்கிறீங்க. நன்றி. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி அப்பா. ஓ நன்றி ராஜா. நன்றி அப்பா. தொடர்ந்து பிள்ளைகளை இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் வெற்றியாய் நடத்தும் அப்பா. அவர்களுடைய கையின் பிரயாசங்களுக்கு பலன் உண்டாகட்டும். விருதாவாகிவிடக் கூடாது. அவர்கள் செய்கிற காரியங்களில் ஒரு நன்மையை காண கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மாதத்திற்காய் தந்த வாக்குத்தத்தம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம், கடைசி சென்டென்ஸ். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஆமென். நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. ஆமென். அல்லேல் நல்ல கைகளை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் வெறுமையாய் போவதில்லை என்றால் நீங்கள் பிரயாசப்பட்டு ஒரு நாளும் உங்கள் பிரயாசம் விருதாவாய் போவது இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. உங்கள் பிரயாசங்கள் விருதாய் போவதில்லை. நீங்கள் கஷ்டப்படுவதின் பலனை அனுபவிப்பீர்கள். நீங்கள் கஷ்டப்பட்டதின் பலனை அனுபவிக்காமல் வெறுமையாய் போவது இல்லை. ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ பேர் சொல்றதை கேட்டிருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த காரியத்திற்காய், ஆனா அந்த காரியம் நடக்கல. ஆமென். அந்த காரியத்திற்காய், அந்த காரியத்தை செய்வதற்காய் நான் அதிக பிரயாசப்பட்டேன், ஆனால் அது வாய்க்கல்ல. அல்லேலூயா. அது எனக்கு வாய்க்கல்ல. ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை வெறுமையாய் விடுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்காமல் உங்களை நான் வெறுமனே விட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம பிரயாசப்படுறோம், நாம கஷ்டப்படுறோம், நாம முயற்சி செய்கிறோம், நம்ம உழைக்கிறோம். ஆனால் பலன், நம்முடைய முயற்சி இல்லாவிட்டால் நம்முடைய உழைப்பு விருதாவாகி போகிறது என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை வெறுமனே விட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம் வாசித்தோம். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்கள் போகும்போது, அங்கு என்ன படிக்கிறோம் என்றால், இஸ்ரவேல் ஜனம் அடிமைத்தனத்தில் கிடந்த 430 வருடம் கழிந்து அவர்களை ஆண்டவர் புறப்பட பண்ணுகிறார். எங்க இருந்து? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அந்த புறப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நீங்கள் வெறுமனே போக மாட்டீங்க எகிப்தை விட்டு. ஆமென். இந்த எகிப்துல இந்த ஜனம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்?
அடிமைத்தனம்னா என்ன தெரியுமா? சம்பளம் இல்லாம வேலை பார்க்கிறது. ஆமென். கூலி கொடுக்க மாட்டான். ஆமென். உங்கள் பிரயாசம், உங்கள் கஷ்டப்படுறதுக்கு நீங்க முயற்சி நீங்க செய்கிற வேலைக்கு கூலி கிடைக்காது. ஆமென். அதுதான் அடிமைத்தனம். ஆமென். அப்போ கட்டுமையாய் உழைக்கிறாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனம். பார்வோன் ஒரு புதிய பட்டணத்தை எதை கட்டுறான்? ஒரு பட்டணத்துல, அதாவது பொக்கிஷ சாலைகளை கட்டுறான். ஆமென். பொக்கிஷ சாலைகளை கட்டுறான். அந்த பொக்கிஷ சாலைகள் எதற்காய் என்றால் தன்னுடைய வஸ்துக்கள், தன்னுடைய நன்மைகளை சேர்த்து வைப்பதற்காய். ஆமென். அதையே பட்டணம் போல கட்டுகிறான். அவ்வளவு பெரிய. ஆமென். நம்ம சொல்ற, நமக்கு புரியும்படி சொல்லணும்னா கோடவுன் கட்டுறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் நினைக்கலாம், அடப்பாவி ஒரு கோடவுன் கட்டவா இப்படி போட்டு கஷ்டப்படுத்துன்னு. வைக்கோலை கொடுக்க மாட்டியான், செங்கலை அவனே அறுக்கணுமா, வைக்கோலை அவனே போய் தேடி எடுத்துட்டு வரணுமா, ஆனா செங்கல் எண்ணம் குறைய கூடாதான். இந்த பாடுபடுத்தி இருக்கிறீ ஐயா. ஆமென் இல்லையா? ஆமென். அத பட்டணம் போல கட்டி இருக்கிறான். ஆமென். ஏன்னா என்ன காரணம்? நமக்கு தான் ஆள் இருக்கு, செலவில்லை இல்ல. ஆமென். புரிஞ்சா? செலவில்லை இல்ல. இவன் தான் நமக்கு அடிமையாச்சே. ஆமென். ஏன்னா இவங்க வாழ்க்கை தொடங்கும் போது வேதம் அழகா சொல்லுது, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்தில் உருவானான். ஆமென். அப்போ பல தலைமுறைகள் கடந்து போகும்போது இதே எகிப்தியன் யோசேப்பிடத்தில் கை கட்டி நின்றவன். ஆமென். யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்லாம எகிப்தியனுடைய கை கால் அசையாது. ஆனால் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வரும்போது என்ன நடந்துருது? நிலைமை திரும்பி விடுகிறது. இப்ப அடிமைத்தனத்துல கிடக்கிறான். அப்போ இந்த அடிமைத்தனம், அதாவது கூலி இல்லாத வேலை. ஆமென். கொஞ்ச நெஞ்ச காலங்கள் அல்ல, பல தலைமுறைகளாய் அடிமைப்பட்டு கிடக்கிறான். அவனுடைய தேவைகளுக்காய் இவர்களை பயன்படுத்துகிறான், ஆனால் கூலி கிடையாது. இப்படி அடிமைத்தனத்தில் கிடக்கிறவனை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை விடுவிக்க போகிறேன். ஆனா விடுவிப்பது இருக்கட்டும், ஆனா உன்னை வெறுமனாய் எகிப்திலிருந்து கிளம்ப பண்ண மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. உன் கஷ்டம், உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய பிரயாசம், அதன் பலனை நீ பெற்றுக்கொண்டுதான் எகிப்திலிருந்து புறப்படுவாய். ஆமென். அதனுடைய பொருள், என் ஜனமே, உன்னுடைய முயற்சி, உன்னுடைய வேலை, உன்னுடைய பிரயாசத்திற்கு ஒரு நாளும் உன்னுடைய பிரயாசங்கள் விருதாவாய் போக நான் அனுமதிக்க மாட்டேன். நீ நன்மைகளை பெற்றுக் கொள்வாய். உன்னுடைய முயற்சி, உன்னுடைய உழைப்பு ஒரு நாளும் விருதாவாய் போகாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? அடுத்த வாக்கியம் வாசிங்க. ஒவ்வொரு ஸ்திரியும் தன் தன் அயலகத்தாளிடம், தன் தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும். நல்ல கவனிங்க. என்ன? சாதாரண சோறு இல்ல. ஆமென். ஏயா கொஞ்சம் அரிசி குடியா, நாங்க போற வழியில சாப்பிடணும். கொஞ்சம் தோசை மாவு கொடுத்துறியா, நாங்க போற வழியில சாப்பிட்டுக்கிறோம். அதெல்லாம் இல்ல. கேட்கறது எது? வெள்ளியும் பொன்னும் நல்ல வஸ்திரங்கள். ஆமென். அல்லேலூயா. ஏன்? இவனுடைய உழைப்பில் இவனுக்கு கிடைக்காதது இதுதான். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெள்ளியும் பொன்னும் இவனால் சேர்த்து வைக்க முடியல, ஏன்னா கூலி இல்லை. ஆமென். நல்ல வஸ்திரம் தரிக்க முடியல, ஏன்னா இவன் அடிமைத்தனத்துல வேலை பார்க்கிறான். ஆமென். அவனுக்கு என்ன வஸ்திரம், நல்ல என்ன யோசேப்பை போல பல நிற அங்கியா கொடுக்க முடியும்? ஆமென். அவன் வஸ்திரம் எதுவாத்தான் இருக்கும்? ஆளுக்கு பிடிச்ச வஸ்திரமா இருக்கும், கீரலா இருக்கும், அங்கங்க ஓட்டையா இருக்கும். ஏன்னா செங்கலா இருக்கிறது தானே, கல்லா இருக்கிறது தானே, எப்படி இருந்தா என்ன? ஆமென். அல்லேலூயா. அடிமைத்தனத்தில் செய்யற வேலைக்கு கூலியே கிடையாது, அப்புறம் என்ன வஸ்திரம்? ஆமென். அல்லேலூயா. இருக்கிறத கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறது தான். ஆமென். ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அழகுபடுத்தி பார்க்கிற ஒரே தெய்வம்
ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உன்னை அழகுபடுத்தி பார்க்கிற ஒரே தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை எப்படி அழகுபடுத்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அதே போலதான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அழகுபடுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன கேட்கணும்னு சொல்றாரு? நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய அயலகத்தாளிடம் போய் என்ன கேட்கணும்? வெள்ளி பொன்னும் வஸ்திரங்களும் கேட்கணும். அவன் தருவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. நீ கேட்க வேண்டியது உன்னுடைய கடமை. நீ கேளு, அவன் உனக்கு தருவான். ஆமென். மேல 20வது வாக்கியம் சொல்லுது, நான் என் கையை நீட்டி உனக்காய் எகிப்துல ஒரு கிரியை செய்ய போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. அப்போ என்னுடைய வேலை, என்னுடைய பிரயாசம், என்னுடைய முயற்சி விருதாவாகி விடாதபடி என்னுடைய முயற்சியில், என்னுடைய வேலையில், நான் என்னுடைய உழைப்பில் கர்த்தருடைய கரம் நீளுகிறது. ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமே நீ போய் எகிப்தியனிடம் கேளு, பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட கேளு. எனக்கு எங்கள் ஆண்டவர் எங்களை சந்தித்தார், எங்களுக்கு வெள்ளியும் வேணும், பொன்னும் வேணும், வஸ்திரமும் வேணும். அவன் கொடுப்பான். ஏன்னா என் கை முதல்ல என்ன 20வது வாக்கியத்திலே சொல்லிட்டார், நான் என் கரத்தை நீட்டி, வாசிங்க சிஸ்டர், நான் என் கையை நீட்டி எகிப்தியர் நடுவிலே நான் செய்கிற சகலவித அற்புதங்களாலும் அவனை வாதிப்பேன், அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். ஆமென். அப்போ என்னுடைய முயற்சி, என்னுடைய பிரயாசம் விருதாவாகி விடாதபடி நான் நன்மைகளை அனுபவிக்கும்படியாய் என்னுடைய முயற்சியிலேயே, என்னுடைய வேலையிலேயே, என்னுடைய உழைப்பிலேயே ஆண்டவருடைய கரம் கிரியை செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரத்தை நீட்டி நீ பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய முயற்சி, உன்னுடைய உழைப்பு விருதாவாகி போய் விடாதபடி என் கரத்தை அங்கு நான் நீட்டுவேன். எத்தனை பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டு? நீங்க செய்கிற முயற்சியில, நீங்க உழைக்கிற உழைப்புல, நீங்க ஓடுற ஓட்டத்துல, நீங்க படுகிற பிரயாசத்துல கர்த்தருடைய கரம் நீள போகிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எதற்காக இந்த கரம் நீள போகிறது? நான் என்னுடைய பிரயாசம் விருதாவாகி போய்விடாமல் நான் நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாய். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய உழைப்பை நான் வீணாக்க விடவே மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? ஆமென். அநேக காரியத்துல நாம சோர்ந்து போகலாம். ஆமென். நாம ஒரு 4-5 வாட்டி முயற்சி பண்ணுவோம் ஒரு காரியத்துக்காய், அப்புறம் என்ன செய்துருவோம்? சோர்ந்து போயிடும். இது நமக்கு சரிப்பட்டு வராது, நமக்கு இது வாய்க்காது போல இருக்கு. ஆமென். பக்கத்துல கையை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, சோர்ந்து போகாத, உன் உழைப்பு வீணாய் போகாது, உன் பிரயாசம் விருதாவாய் போகாது, கர்த்தருடைய கரம் அதில் நீளுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருகிறார், என் கரத்தை நான் நீட்டுவேன். ஆமென். நீ பிரயாசப்படு, நீ உழைத்து கொண்டே இரு. நன்மை வரலைன்னு எதிர்பார்த்து காத்திருக்காத, நன்மை வரலையேன்னு சோர்ந்து போகாத, முயற்சிகளை விட்டு விடாத. முயற்சி செய்கிறேன், நடக்கல, விட்டு விடாத. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய முயற்சியில் நீ நன்மை அனுபவிக்கும்படியா நான் என்னுடைய கரத்தை அதன் மேல் நீட்டுவேன். நான் என் கரத்தை எகிப்தின் மேல் நீட்டுவேன். அப்பொழுது நீ அங்கிருந்து வெறுமையாய் புறப்பட மாட்டாய். ஆமென். அல்லேலூயா. பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களோடு இஸ்ரவேல் ஜனம் புறப்பட்டார்கள். ஆமென். ஆமென்.
எப்படிங்க சாத்தியமாயிட்டு? 430 வருடம் அடிமைத்தனம், சாப்பாட்டுக்கு ஒழுங்கா கொடுக்க மாட்டான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பாட்டுக்கு ஒழுங்கா கொடுக்க மாட்டான். ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அடிச்சு சாகடிச்சிருவான். ஏன்னா கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை. ஆமென், இல்லையா? அதுதானே எகிப்தில் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய நிலைமை. ஆமென். ஒருவன் அவனை திருப்பி கேட்டா போட்டு தீத்துறான். ஆமென். போட்டு கொன்னு எங்க புதைச்சிடுறான்? மண்ணுக்குள்ள புதைச்சிடுறான். ஆமென், அல்லேலூயா. கேட்டா அடி, அவ்வளவுதான். அப்போ இதுதான் அங்க நிலைமை. ஆனா ஆண்டவருடைய கரம் 430 வருடத்துக்கு பிறகு ஆண்டவருடைய கரம் இவர்களுக்காய் எகிப்தில் நீட்டப்பட்ட போது ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆமென், அல்லேலூயா. இதுவரை ஒரு மல்லிப்பொடியை கேட்டாலே மேலங்கிலையும் பாப்பா. யாரு? பக்கத்தில் இருக்கிற எகிப்திய ஸ்திரீ. ஆமென். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் ஸ்திரியை பார்த்து இப்ப போய் கேளு, மாற்றம் தெரியும். ஆமென், புரியுதா? ஆமென். உப்பு கேட்டாலே மேலங்கிலையும் பாப்பா. ஏன் உன் வீட்டுல உப்பு இருக்காரா? ஆமென், அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றா, நான் கரத்தை நீட்டிட்டேன், இப்ப போய் கேளு. ஆமென். எதை கேளு? இனி இந்த உப்பு சுப்பு எல்லாம் வேண்டாம், உப்பு சொப்பு எல்லாம் வேண்டாம். இப்ப என்னதான் வேணும்? வெள்ளியும் பொன்னும் வஸ்திரமும் வேணும். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் ஸ்திரீகள் கேட்க எகிப்திய ஸ்திரீகள் கொடுத்தார்கள். ஆமென், ஆமென். இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தது போல அங்க புறப்படுகிற போது எப்படி புறப்படுறாங்க? எப்படி புறப்படுறாங்க? பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களோடு புறப்படுகிறார்கள். நல்ல கரங்களை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதே ஆண்டவர் இன்று நமக்காய் செய்கிறார், நமக்காய் வாக்குத்தத்தம் தருகிறார். உன்னுடைய பிரயாசத்திலும் உன்னுடைய உழைப்பிலும் அற்புதம், நீ நன்மைகளை, அதற்குரிய பலனை நீ பெற்றுக்கொள்ளும்படி, இல்லாவிட்டால் அது விருதாவாகி விடாதபடிக்கு என் கரத்தை அதன் மேல் நீட்டுகிறேன். ஆமென். உன் பிசினஸ்ல, உன் தொழில்ல, நீ செய்கிற வேலையில, நீ படிக்கிற அந்த படித்தம் எதுவா இருக்கட்டும், நீ செய்கிற உன்னுடைய முயற்சி விருதாவாகி விடாதபடி கர்த்தர் அதின் மேல் தன்னுடைய கரத்தை நீட்டுகிறார். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 127:1 எல்லாருக்கும் தெரிஞ்ச வாக்கியம். கர்த்தர் வீட்டை விருதா. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, ஒருவனுடைய முயற்சி என்னவாய் போகுது? விருதாவாய் போகுது. விருதாவா போகுதுன்னா வேஸ்ட், வீணா போகுது. ஆமென். யாருடைய உழைப்பு வீணா போகுது? கர்த்தர் கட்டாமல் தன்னுடைய பலத்தில், தன்னுடைய திறமையால் கட்டுகிறவனுடைய பிரயாசம். ஆமென். ஒருவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், கர்த்தர் அவனோடு இல்லைன்னா வேதம் சொல்லுது அவனுடைய உழைப்பு விருதாவாய் போகும். ஆமென். அதான் அதனுடைய பொருள். அப்போ நல்லா கவனிங்க, என்னுடைய உழைப்பு, என்னுடைய பிரயாசம், என்னுடைய முயற்சி வீணாய் போய்விடாதபடி கர்த்தருடைய கரம் எனக்கு அனுகூலமாய் கிரியை செய்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் எனக்கு அனுகூலமாய். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் எனக்கு அனுகூலமாய் நீட்டப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. எதற்காய் கர்த்தர் நமக்காய் கரத்தை நீட்டுகிறார்? என்னுடைய உழைப்பு, என்னுடைய பிரயாசம் விருதாவாகி விடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கி 1:3 வாசிங்க. பிரசங்கி 1:3. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற
எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஆமென், ஆமென். பிரசங்கி சாலமோன் சொல்றாரு, ஒரு மனுஷன் பூமியில சூரியனுக்கு கீழே அவனுடைய பிரயாசத்துக்கு பலன் என்ன? ஆமென். அதனுடைய பொருள், ஒரு மனுஷன் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் முடியும் போது அவனுடைய பிரயாசம் புரியல. ஆமென். இயேசு அழகா சொன்னா, ஒருவன் உலகமெல்லாம் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை அவன் இழந்து விட்டால், ஆமென், எது முக்கியம்? ஆமென். நாம என்னதான் பொண்ணு பொருளை சேர்த்து வச்சாலும் என்னுடைய பிரயாசம், என்னுடைய ஓட்டங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால் நான் விருதாவாய் போய் விடுவேன். புரிஞ்சா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் எனக்கு அனுகூலமாய் நீட்டப்படாமல் இருந்தால் என்னுடைய முயற்சி, என்னுடைய பிரயாசம் விருதாவாய் போகிறது, என் வாழ்க்கையும் விருதாவாய் போகும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா பொருள் ஆஸ்தி எல்லாம் சேர்த்து வச்சிட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையன்னா நான் அடுகோடிக்கு போறதோட என் சாப்டர் முடிஞ்சு போச்சு. ஆமென், அல்லேலூயா. எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா கர்த்தருக்குள் நாம வளர்ந்து கொண்டு இருந்தோம் என்றால் நான் இங்கு மரித்தாலும் நித்தியத்தில் நான் ஜீவிக்க முடியும். ஆமென். அப்போ நல்ல கவிங்க, இந்த உலக வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் நமக்கு அனுகூலமாய் நீட்டப்படாமல் என்னுடைய முயற்சி, என்னுடைய உழைப்பு பலன் அடைய போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை பொருளை சம்பாதிக்கலாம், ஆனா உண்மையான பலன் நித்தியத்தை நாம் அடைய முடியாது. ஆனா ஆண்டவர் கரம் நமக்கு அனுகூலமாய் கரம் நீட்டப்பட்டதென்றால் பரலோகம் மட்டுமல்ல, இந்த உலக வாழ்விலும் நாம் நன்மைகளை சுதந்தரிக்க முடியும். ஆமென். நம்முடைய உழைப்பின் பலனை இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு தருவார். ஆமென், புரிஞ்சா? அல்லேலூயா. என்னுடைய ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் பலன் உண்டு. ஆமென். சங்கீதம் 128 2வது வாக்கியம் வாசிக்கலாம். 5வது வாக்கியம் நல்ல கவனிங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கவனிங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு பிள்ளையுடைய பிரயாசத்தின் பலன் உண்டு. ஆமென். அப்போ சீயோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ, ஆமென், கர்த்தர் யாருக்காய் கரத்தை நீட்டுகிறாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்களுடைய பிரயாசத்துக்கு பலன் உண்டு. ஆமென், புரிஞ்சா? அப்போ நம்முடைய பிரயாசங்கள் விருதாவாகி விடாதபடி, நம்முடைய பிரயாசங்கள் நமக்கு வீணாய் போய்விடாதபடி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய பிரயாசங்களில் தம்முடைய கரத்தை நமக்கு அனுகூலமாய் நீட்டுகிறார். ஆமென். 1 கொரிந்தியர் 15:58 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:58. ஹalleluya, ஆமென். பவுல் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் நீங்க படுகிற பிரயாசங்கள். ஆமென், ஹalleluya. அன்பு தேவ பிள்ளையே, எல்லாம் இந்த உலகத்தான போல நம்மவும் வேலை முடிஞ்சு நல்லா போய் பொண்டாட்டி தர்ற சாப்பாடை சாப்பிட்டு நல்லா சோஃபால படுத்து ரெஸ்ட் எடுக்கலாமா இருந்துச்சு? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏன் பிரதர், வீட்டில் என்ன பிரச்சனை? நமக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்ல? நமக்கும் உலகத்தான போல வேலை முடிஞ்சு ஐயோ ரொம்ப டயர்டு போய் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள் நம்முடைய பிரயாசம், நம்முடைய சரீரம்
பலவீனமாயிருந்தாலும் சோர்வாயிருந்தாலும் இன்னைக்கு பிரேயர் இருக்குன்னு ஓடணும். நம்முடைய அந்த பிரயாசம் இருக்குல்ல, கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற ஒரு பிள்ளையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற நீ உன்னுடைய பிரயாசம் விருதாய் போகாது என்பதை அறிந்து நீ என்ன செய்? கிருபையில உறுதியாய் நின்று கிருபையில் பலப்படு. அப்படித்தானே? உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே. யாருடைய கிரியையில பெருகிறோம் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ நாம பிரயாசப்படுறோம், நாம ஓடுறோம், கர்த்தருக்குள் ஓடுறோம், உண்மையா உழைக்கிறோம், பிரயாசப்படுறோம். ஆண்டவர் என்ன செய்யறார்? அத தம்முடைய கிரியையினால் நம்மை பெருக பண்ணுகிறார். ஆமென். புரிஞ்சா? அப்போ அன்பு சகோதர சகோதரி, கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற நம்முடைய பிரயாசங்கள் ஒரு நாளும் ஆண்டவர் விருதாய் போக விட மாட்டார். ஆமென். அவர் கிரியை செய்கிறார். யார் கிரியை செய்கிறார்? கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. சில பேர் சாட்சி சொல்றதை கேட்டிருக்கிறேன். ஐயா, நிறைய வாட்டி அந்த மனுஷனை போய் பார்த்திருக்கிறேன், ஒன்னும் நடக்கல. ஆனா இன்னைக்கு போனேன், என்ன ஆச்சோ தெரியல, அந்த மனுஷனுக்கு உடனே சம்பவம் நடந்துடுச்சு. ஆமென். கேட்டிருக்கீங்களா? ஆமென். பல நாள் பிரயாசப்பட்டோம், ஒன்னும் நடக்கல. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, போன உடனே காரியம் நடந்துடுச்சு. ஆமென். என்ன காரணம்? கர்த்தருடைய கிரியை. ஆமென், ஆமென். கர்த்தருடைய கரம் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனத்திற்காய் தன்னுடைய கரத்தை அவர் நீட்டியது போல இன்றைக்கும் என்னையும் உங்களையும் கர்த்தருக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற, பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரங்களே, நம்முடைய பிரயாசங்களையும் விருதாவாய் போய்விடாதபடி கர்த்தர் தம்முடைய கிரியைகளினால் நம்மை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய கிரியைகளால் உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசினஸ் பண்றவங்களுக்காக சொல்றேன், வேலை செய்யறவங்களுக்காக சொல்றேன், படிக்கிற பிள்ளைகளுக்காக சொல்றேன். எதை முயற்சி எடுக்கிறீங்களோ, எதுல பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, உழைத்து கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இந்த மாசம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாரு, இந்த மாதத்தில் நீ அற்புதத்தை காண்பாய். ஆமென். நாளெல்லாம் தேவையில்லைங்க. ஆமென். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நாட்கள் எல்லாம் தேவையில்லைங்க. கர்த்தர் கரம் நீட்டினால் போதும், நடக்கும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய பிரயாசங்களிலும் அது நடக்கும். கர்த்தருடைய கரம், அவர் சொல்லுகிறார், நான் நீட்டுவேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய கிரியைகளால் உன்னை பெருக பண்ணுவார். ஆமென். நிச்சயம் அது நடந்தே தீரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, பிரயாசப்படுங்க. ஆமென். கர்த்தருக்குள் பிரயாசப்படுங்க. ஆமென், அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. 2 வாட்டி முயற்சி பண்ணிட்டோம், ஒரு காரியத்துக்காய் செய்யறதுக்காய் முயற்சி பண்றோம், நடக்கலையா? கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு தைரியமா செய்யுங்க. ஆண்டவர் நீங்க போகிறதுக்கு முன்னாய் தம்முடைய கரத்தை அங்கு நீட்டி இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோசேப்ப கர்த்தர் அங்க எகிப்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே அங்க ஒரு போத்திபரையும் ஒரு பார்வோனையும் ஆண்டவர் அங்க தயாரிச்சு வச்சிட்டாரு. புரிஞ்சா? ஆமென், அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் யோசேப்பு பிறந்தானே என்னமோ இந்த பார்வோன் பிறக்கும் போது. ஆமென். ஆனா யோசேப்புக்காக எங்க கானான்ல கிடக்கிற யோசேப்புக்கு எகிப்துல ஒரு பார்வோனை பிறக்க வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தானியேல நேபுகாத்நேச்சார் அடிமைத்தனத்துல கொண்டு போறான், எங்க? பாபிலோனுக்கு கொண்டு போறான். ஆனா
அங்க போகிறதுக்கு முன்னாடியே அங்கு ஒரு தானியேலுக்கு தயை கிடைக்கும்படியாய் ஒரு அதிகாரி அங்க உருவாக்கி வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். கர்த்தருடைய கரம். நீங்க செய்கிற காரியத்துக்கு முன்னால் அத ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கிரியைகள் நீங்க போகிறதற்கு முன்னாலே சில இடங்களில் உங்களுக்காய் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்காய் நீங்க போகிறதுக்கு முன்னால், நீங்க போய் சேருவதற்கு முன்னால் உங்களுக்காய் கர்த்தருடைய கரம், உங்கள் பிரயாசம் விருதாய் போய்விடாதபடிக்கு உங்களுக்காய் அவருடைய கரம் அந்த காரியத்தில் நீட்டப்பட்டிருக்கும். உங்களை வெறுமையாய் அவர் அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. ஊக்கமாய் உற்சாகமாய் ஓடுங்க. நம்முடைய உழைப்பு ஒரு நாளும் வீணாய் போகாது. ஆமென். எத்தனை பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை உண்டு? என் உழைப்பு ஆண்டவர் வீணாய் போக விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடலாம். உங்க காரியம் எது? சும்மா மூடுறதில்ல. உங்க காரியம் எது? இந்த வாக்குத்தத்த நாளில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எது நீங்கள் அதிக முறை பிரயாசப்பட்டும் அதிக முறை நீங்க முயற்சி செய்தும் உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு அது வாய்க்க பண்ணல, ஒரு காரியம் நிறைவேறலைன்னு ஏதாவது ஒரு காரியம் இருந்தா, அன்பு சகோதரங்களே, இன்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருகிறார். அந்த காரியத்தில் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடு. அந்த காரியத்தில் தேவன் தம்முடைய கரத்தை நமக்காய் நீட்ட பண்ணுகிறார். ஆமென். அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் மறு உத்தரவு வருகிற தெய்வம் ஆண்டவரே, இன்று இந்த 1ஆம் தேதி ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலும் கூட தங்களுடைய ஆண்டவரே சரீர சோர்வாய் இருக்கட்டும், பலவீனங்களாய் இருக்கட்டும், அசதிகளாய் இருக்கட்டும், இவை ஒன்றையும் பொருட்படுத்தாமல் கர்த்தருக்குள் பலனடையும்படியாய் ஆலயத்தில் வந்து உம்முடைய சமூகத்தில் தலை கவிழ்ந்து இருக்கிற என் அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இவர்களுடைய பிரயாசங்கள், இவர்களுடைய முயற்சிகள் எந்த காரியத்தில் அவங்க சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ, ஓ இது நடக்காது, இது என் வாழ்க்கையில இனி நடக்காது, ஐயோ முயற்சி செய்துட்டேன், என்னால முடிஞ்சதை செய்துட்டேன், ஆனா இது நடக்கல என்று ஆண்டவரே சோர்ந்து போயிட்டாங்களோ, அப்பா எகிப்தில் இஸ்ரவேல் ஜனத்தை போல சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கேட்ட வாக்குத்தத்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு சோர்ந்து போன காரியத்தில் என் தேவனுடைய கரம் இப்பொழுதே நீட்டப்படுவதாக. என் ஆண்டவருடைய கரம், யெகோவா தெய்வமுடைய கரம், யெகோவா தெய்வத்துடைய கரம் இப்பொழுதே அந்த பிள்ளைகளுடைய காரியங்களில் பிள்ளைகளுக்கு அனுகூலமாய், பிள்ளைகளுக்காய் கிரியை செய்யும்படியாய் இப்பொழுதே நீட்டப்படுவதாக. என் தேவன் பிள்ளைகளை பெருக பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். என் தேவன் பிள்ளைகளுடைய காரியத்தில் வெறுமனே அவர்களை அனுப்பாதபடிக்கு ஆண்டவர் நன்மைகளால் இவர்களை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க கரம் கிரியை செய்யட்டும் அப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்விலும், ஒவ்வொருவருடைய முயற்சிகளிலும் உம்முடைய கரம் அனுகூலமாய் நீளட்டும் அப்பா. வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திற்கு சாட்சியாய் ஆண்டவரே, எங்கள் சபையிலிருந்து இந்த